நமக்கு தும்மலோ ஏப்பமோ வந்துவிட்டால் அதை சாதாரணமாக கடந்து செல்கிறோம். சில நேரங்களில் தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டால் 70 வகையான நோய்கள் உடலில் இருந்து நீங்குகிறது. அல்லது நமக்கான நோய் என்று அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் அல்லாஹ் அதை நீக்குகிறான். ஆக அந்த நோய்களில் மிக குறைந்தது தொழுநோய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொல்வார்கள், யார் தும்மினாரோ அல்லது ஏப்பம் விட்டாரோ, அப்படி ஏப்பமோ தும்மலோ வந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொன்னால் என்ன பொருள்? அல்ஹம்துலில்லாஹி எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான், அலா குல்லி ஹால் எல்லா நிலையிலும் எல்லா சூழல்களிலும் எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான் என்று யார் சொல்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு தஃஅல்லாஹு பிஹா அன்ஹு 70 தாஅன் 70 நோயை அவர்களிலிருந்து அல்லாஹ் நீக்குகிறான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்வார்கள், அஹ்வனுஹா அல் ஜுதாம், அந்த 70 நோய்களில் சாதாரணமானதே தொழுநோய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்முடைய வாழ்விலே தும்மல் வந்தாலோ ஏப்பம் வந்தாலோ அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் எல்லா நிலையிலும் அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழும் என்று சொல்லி பாருங்கள். அல்லாஹ் கிருபை செய்வானாக. நபி அவர்கள் சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, வைதார் ஆ மா யக்ரஹு, நபி அவர்கள் தான் வெறுக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆக உங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களே நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான் எல்லா நிலையிலும் என்று சொல்லி பாருங்கள். எல்லாவற்றையும் அல்லாஹ் சிறப்பாக அமைத்து விடுவான்.